இது வந்து நம்மளோட ஒன் ஆஃப் த கமெண்ட்ஸ். ஜாம்பி ரியலா? ஜாம்பி ரியல் தான், ஜாம்பி இருக்கு. ஆனா நம்ம பார்த்ததே இல்லையே. நம்ம சினிமால பார்த்த மாதிரி மனுஷங்கள கிடையாது, பட் ஜாம்பி ஆண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இது எப்படி வருதுன்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம சினிமால காட்டுற மாதிரி வந்து ஜாம்பி வந்து வைரஸ் வழியா பரவுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது வைரஸ்ல பரவுறது கிடையாது. ஒரு ஃபங்கை, ஒரு விதமான பூஞ்சை வந்து ஒரு ஆண்டோட பாடியை டேக் ஓவர் பண்ணிடுது. ஓஃபியோகார்டிசெப்ஸ் யூனிலேட்டரலிஸ் இதுதான் அந்த ஃபங்கஸோட பேரு. இந்த பூஞ்சையில இருந்து வர ஸ்போர்ஸ் வந்து எறும்பு மேல விழுகிறப்போ வந்து அந்த எறும்பு வந்து அதில் இன்ஃபெக்ட் ஆயிரும். இது வந்து அந்த பாடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓவர்டேக் பண்ணி அந்த எறும்போட உடம்புல இருக்க சத்துக்கள் எல்லாம் இது எடுக்க ஆரம்பிச்சிடும். இதுல மோசமான விஷயம் என்னன்னா, எறும்பு வந்து கான்சியஸா தான் இருக்கும். அதோட உடம்பை மட்டும் தான் டேக் ஓவர் பண்ணும், பிரெயின் வந்து இன்டாக்டா தான் இருக்கும். ஸோ அதோட மூவ்மெண்ட் எல்லாமே வந்து அந்த ஃபங்கஸோட கண்ட்ரோல்ல இருக்கும். பட் அதோட மூளை வந்து அவேரா இருக்கும். ஸோ ஃபங்கஸ் தான் இருக்கலே டேஞ்சரஸ் இல்லையா வைரஸை விட? வைரஸை விட ஃபங்கஸ் தான் ரொம்ப டேஞ்சரஸ். லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்த்தவங்க நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஃபங்கஸ் வந்து அந்த ஆண்டோட பாடியை டேக் ஓவர் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணுமா, ஹைட்டா இருக்க ஒரு இடத்துக்கு அந்த ஆண்டை வந்து நடந்து போக வச்சு அதோட பாடியில இருந்து அந்த ஃபங்கஸ் ஸ்டாக் வந்து வளர்ந்து வெளியே வருமா. அதோட எனர்ஜி எல்லாமே போய் அந்த ஆண்ட்ல இருக்கிற கடைசி சத்தை எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாக் மாதிரி வளர்ந்து வெளியே வந்து அதுல இருந்து மற்ற ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வேலை இருந்து விழுக ஆரம்பிச்சிடும். விழுந்து அதோட ஆண்டோட காலனியில விழுந்து அந்த ஆண்ட்ஸ் எல்லாம் இன்ஃபெக்ட் ஆகி மறுபடியும் இது எல்லாம் தொடர்ந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். இது மனிதர்கள் அட்டாக் பண்றதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? நம்மளோட பாடி டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறதுனால அது நம்மளை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி ஒரு சப்ஸ்கிரைப்